கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? பிலிப்பியர் 1:29. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை நமக்கு தெளிவுபடுத்தவும் ஞாபகப்படுத்தவும் விரும்புகிறார். அதுதான் பாடுபடுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, பாடுபடுகிறது என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையில் நியமிக்கப்பட்ட ஒன்று என்ற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். எப்படி கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல பாடுபடுகிறது எனக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று என்று நாம் அறிந்திருந்தால் மாத்திரம்தான் அந்த பாடுகளை சகிக்க முடியும், அந்த பாடுகளை தாண்டி ஜெயிக்க முடியும், அந்த பாடுகளின் வழியாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். இதை ஒரு மனிதர் நன்றாக அறிந்திருந்தார். அவரை தியானித்து தான் இந்த நாள் தியானத்தை நாம் பார்க்க போகிறோம். அது வேறு யாரும் அல்ல, யோபுதான். யோபுவை குறித்து துவங்கும் போது முதல் அதிகாரத்தில் அவருடைய ஆஸ்திகள், செழிப்புகள், அவருக்கு இருந்த ஆசீர்வாதங்கள் என்று எல்லாம் குறிப்பிடப்பட்டு கொண்டே வருகிறது. 2 வசனங்களுக்கு மேலாக அவர் இழந்த எல்லாம் குறிப்பிடப்பட்டு கொண்டே வருகிறது. 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்று. அது சொல்வது அவ்வளவு எளிதா என்றால் இல்லை. ஒருவேளை ஆஸ்திகளை இழக்கும் போது நாம் அதை சொல்லிவிடலாம். நமக்கு இருக்கிற பணம், பொருள், பலன் எல்லாவற்றையும் இழக்கும் போது கூட சொல்லிவிடலாம். பிள்ளைகளை இழக்கும் போது நாம் அதை சொல்ல முடியுமா என்றால் நிச்சயம் முடியாது. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அவர் சொல்லுகிறார். அதற்கு காரணம் என்னவென்றால், பாடுபடுகிறது எனக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆகவே தான் தைரியமாய் சொல்லுகிறார், அவர் எனக்கு எவ்வளவோ நன்மையை செய்திருக்கிறார், இந்த தீமையும் நான் அனுபவிக்க ஆயத்தம் என்று சொல்லுகிறார். அவரை புரிந்து கொள்ள யாரும் இல்லைதான், ஆனால் ஆண்டவர் அவரோடு கூடவே இருந்தார். பாருங்கள், அதற்கு காரணம் பாடுபட எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் அறிந்திருந்தார். அதை தாங்கிக் கொள்ள அவர் தன்னை அர்ப்பணித்தார். அதனுடைய விளைவு அவர் இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்காக பெற்றுக்கொண்டார். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, பாடுகளின் வழியாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களோ? ஏன் எனக்கு இவ்வளவு பாடுகள், ஏன் எனக்கு இவ்வளவு வேதனை? நான் அதிகமாய் செபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், அவரை கேட்டு எல்லாவற்றையும் செய்கிறேன், ஆனால் ஏன் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் மாத்திரம்தான் இவ்வளவு பாடுகளையும் சகிப்பீர்கள் என்று நம்பித்தான் உங்களுக்கு ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சத்தையின் மேல் உறங்குவது அல்ல, முட்களில் படுப்பதுதான். ஆனால் ஒன்று, அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இக்காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல. ஆகவே அதை உணர்ந்து வரப்போகிற மகிமையை எண்ணி அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிற அந்த உன்னதமான அக்கத்தை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரே, எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாடுகளை சுமப்பதற்கும் தாங்குவதற்கும் தப்பிச் செல்வதற்கும் கிருபையையும் வழியையும் தாரும் என்று செபியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.